கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க காலம், அதில் குறிப்பாக 7 சனியுடைய ஒரு காலமும் நடக்கிறது. இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பெரிய அளவுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கார். 5லிருந்து அவர் 6ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். அப்போ 6ஆம் வீட்டுக்குள் குரு போகிறார். ரொம்ப நல்லதா? அப்படி சொல்கிறதுக்கு வழி இல்லை. கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு தான். அதுக்குன்னு பிரச்சனைன்னு சொல்லி அப்படியே மூடிட முடியாது. என்ன பிரச்சனைன்னு சொல்லணும். ஐயோ பூதம் வருது அப்படின்னா, டேய் எப்படா இருக்கும் அந்த பூதம்? அது தெரிஞ்சால் தானே பூதத்தை சமாளிக்கலாம். அந்த மாதிரி தான் இதுவும். சரி, 6ஆம் இடத்தில் குரு போகும்போது தனக்காரகன் அவர். ஏன்னா 2ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டுக்கு உடையவர். அவர் காரகத்துவம் தனம், அப்புறம் புத்திரன் எல்லாம். இந்த குரு 2ஆம் வீட்டுக்கு உடையவர், 11ஆம் வீட்டுக்கு உடையவர். 6ஆம் வீட்டுக்கு போனால் என்ன ஆகும்? கடன் கிடைக்கும். சில நேரங்களில் கடனாளிகளால் தொல்லையும் ஏற்படலாம். 2க்கும் இது வழிவகுக்கிறது. அப்போ அதில் ஜாக்கிரதையாக இருங்க. 2வது விஷயம் என்ன வரும்? அவர் அந்த இடத்தில் உச்சமாகி பார்க்கக்கூடிய இடம் 10ஆம் வீடு. தொழில் ஸ்திரமாக இருக்கும். வேலையில் பிரச்சனை வராது. வேலையில் சொல்லுவோம் நிறைய பேரை நாங்கள் வெளில அனுப்புகிறோன்னு. நீங்கள் பயப்படுவீங்க, ஐயோ நானும் அந்த ஹிட் லிஸ்ட்டில் இருக்கேன்னு. ஆனால் உங்கள் பேர் வராது அதில். அதனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையில் மாட்ட மாட்டேங்க, ஒன்றும் ஆகாது. வருமானம் நிச்சயமாக வரும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தேவையற்ற செலவுகள் குறையும். மனதில் ஓரளவுக்கு ஒரு விஷயத்தில் பார்த்தோன்னா, நம்ம கடன் சுமைகள்லாம் இல்லைன்னா மனசில் நிம்மதி வரும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு எதை குறிக்கிறார்னா, உங்கள் ஹார்ட்டு. பெண்களாக இருந்தால் ஹார்ட்டு, அப்புறம் பிரஸ்ட்டு. அப்போ பெண்களுக்கு என்ன, இந்த மாதிரி பிரஸ்ட் கேன்சர் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் தொடக்கமாக இருக்கலாம். இக்னோர் பண்ணாமல் கவனமாக இருக்கணும். அதுக்கான ஒரு நல்ல கன்சல்ட் டாக்டரை போய் பார்க்கணும். ஏதோ ஒரு சின்னதாக கட்டியாக இருக்குது, அதான் இருக்குது, அது ஏதோ மஞ்சள்லாம் தடவினா சரி, அப்படி இல்லை. அது சந்தேகத்துக்கு பார்த்துருங்க. ஹார்ட்டு, ஏன்னா குரு கொழுப்பு சத்துக்கு அதிபதி. அப்போ ஹார்ட்டில் திடீர்னு பிரச்சனை வரலாம் இல்லையா? 7 சனி வேறு நடக்கிறது. அதனால் அதையும் பார்த்துக்கணும்.